Hi friends, welcome to Valami IAS Academy. இன்னைக்கு நம்ம மார்ச் 26க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்ப்போம். நம்மளோட சேனலில் வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா, நேஷ்னல் ஸ்பினாச் டே. ஓகேவா? ஸ்பினாச்னா ஒன்றும் இல்லை, கீரை டே. ஸ்பினாச்னா என்னன்னா கீரை. ஓகேவா? நேஷ்னல் கீரை டே வந்து எப்போனா வந்து மார்ச் 26. நேஷ்னல் கீரை தினம் வந்து எப்போ நம்ம வந்து அப்சர்வ் பண்ணுறோம்னா மார்ச் 26 வந்து அப்சர்வ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போது கீரையோட நன்மைகள், கீரையில் என்னென்ன நன்மை இருக்குன்னு பார்ப்போம். இப்போ கீரையில் வந்து என்னென்ன விட்டமின்ஸ்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுப்போம். கீரையில் என்ன விட்டமின்ஸ்லாம் வந்து இருக்குன்னா, விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் கே, அதுக்கப்புறம் விட்டமின் இ. இந்த விட்டமின்ஸ்லாம் கீரையில் வந்து இருக்குது. கீரையில் என்னென்ன மினரல்ஸ் இருக்குது? ரொம்ப முக்கியமான மினரல் வந்து அயன் வந்து ரொம்ப முக்கியமான மினரல். கீரையில் இருக்கிறது அயன் வந்து ரொம்ப முக்கியமானது. அயன் இருக்குது, அதுக்கப்புறம் மேக்னீஷியம், பொட்டாசியம், கால்சியம் எல்லாமே வந்து நம்ம கீரையில் வந்து இருக்குது. கீரை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட ஹெல்த் பெனிஃபிட்டை வந்து பார்த்துக்கும். எது கீரை வந்து நம்ம ஹெல்த் பெனிஃபிட்டை வந்து பார்த்துக்கும். அடுத்தது வந்து நம்ம கேன்சருக்கு எதிராகவும் வந்து நம்ம வந்து கீரை வந்து நம்மளை காப்பாற்றும். ஓகேவா? கேன்சருக்கு எதிராகவும் நம்ம வந்து கீரை வந்து நம்மளை காப்பாற்றும். அதுக்கப்புறம் இது எதை வந்து இம்ப்ரூவ் பண்ணோம், கார்டியோவாஸ்குலர் அண்ட் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ஹெல்த்தை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம். ஓகேவா? எதை இம்ப்ரூவ் பண்ணோம்? கார்டியோவாஸ்குலர், அதுக்கப்புறம் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ஹெல்த்தை வந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம். கீரை சாப்பிட்றதுனால இவ்வளோ நன்மை இருக்குது. நம்ம கீரை வந்து டெய்லியும் சாப்பிட்டா நம்ம நல்லது தான். ஓகேவா? அடுத்த வச்சு பார்ப்போம். அடுத்தது ஒரு புக்கு. இந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ணது வந்து யாருன்னா, நம்ம சீஃப் மினிஸ்டர் தான் வந்து இந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த புக்கு பேர் வந்து என்னென்னா, கம்பேரிட்டிவ் எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரி ஆஃப் தமிழ் அண்டு இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ். ஓகேவா? இந்த புக்கு, ஓகேவா, இந்த புக்கோட ஃபர்ஸ்ட் வால்யூம் தான் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? எத்தனாவது வால்யூம்னா ஃபர்ஸ்ட் வால்யூம் தான் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம சீஃப் மினிஸ்டர். இந்த புக்கில் மொத்தம் எத்தனை வால்யூம் இருக்குது? டோட்டலாக இந்த புக்கில் வந்து 12 வால்யூம் வந்து இந்த புக்கில் வந்து இருக்குது. அதில் வந்து ஃபர்ஸ்ட் வால்யூம் இப்போ தான் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இது ரெடி பண்ணுறதுக்கு மொத்த காஸ்ட் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னா 8 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. இதில் இந்த குழு இருக்குங்க, இந்த புக்கை ரெடி பண்ணுற குழு வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க? 20 பேர் இருக்காங்க. அந்த குழுவோட ஹெட் வந்து யாருன்னா, அரசெய்தியன் அப்படின்றதான் வந்து இந்த குழுவோட ஹெட். ஓகேவா? இப்போ இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் இருக்குல்ல, இதில் வந்து மொத்தம் எவ்வளோ வேர்ச்சொல் வந்து இருக்குன்னா, மொத்தம் 461 வேர்ச்சொல் வந்து இருக்குது. அதில் 300 வேர்ச்சொல் வந்து நம்ம தமிழோட சேர்ந்ததான், தொடர்புடையதாக இருக்கும். ஓகேவா? மொத்தம் எத்தனை வேர்ச்சொல் வந்து இருக்குன்னா 461 வேர்ச்சொல் வந்து இருக்குது. எதுலன்னா இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ். அதில் நம்ம தமிழில் வந்து அதில் வந்து இந்த 461 நம்ம தமிழ் வேர்ச்சொல் வந்து எத்தனை இருக்குன்னா 300 வந்து இருக்குது. ஓகேவா? இந்த இனிஷியேட்டிவ் வந்து யார் எடுத்தாங்க, இதை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொன்னது யார் பண்ணதுன்னா, தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக், அதுக்கப்புறம் எஜுகேஷன் சர்வீஸ் கார்பரேஷன். யாரு கூட சேர்ந்துன்றது ஒரு கொஸ்டின். ஓகேவா? யாரு கூட சேர்ந்து? ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி கூட சேர்ந்து தான் இதை வந்து பண்ணாங்க. ஓகேவா? இதில் மொத்தம் எத்தனை வால்யூம் இருக்குது? மொத்தம் 12 வால்யூம் வந்து இருக்குது இந்த டிக்ஷனரியில். அதில் ஃபர்ஸ்ட் வால்யூம் தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதான் கொஸ்டின். அடுத்தது ஆர்டிஃபிஷியல் கலரிங் இன் ஃப்ரூட். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வாட்டர் மிலன் சீசனா, இந்த வாட்டர் மிலன் வந்து செவப்பாக வரத்துக்கு சில ஏஜென்ட்டை வந்து கலக்கிறாங்க. அப்படி கலக்கிறது என்ன கலக்கிறாங்கன்னா வந்து எரித்ரோசின் ரெட் கலரேட்டிவ் ஏஜென்ட் அப்படின்றது வந்து கலக்கிறாங்க. அது கலந்தால் நார்மலாக இருக்கிற வாட்டர் மிலன் இருக்குன்னா ரொம்ப ரெட்டிஷாக வந்து இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். அதனால் நம்ம ஹெல்த்துக்கு என்ன பாதிப்பு இருக்குன்னா, ஹார்மோனியல் இம்பேலன்ஸ், அதுக்கப்புறம் தைராய்டு ப்ராப்ளம், இதெல்லாம் இந்த இது மூலயமா நமக்கு வரும். இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணால் காட்டன் கேண்டியை வந்து பேன் பண்ணாங்க. ஓகேவா? காட்டன் கேண்டியை வந்து பேன் பண்ணாங்க. அதாவது பஞ்சு மிட்டாயை வந்து பேன் பண்ணாங்க. ஏன்? பஞ்சு மிட்டாயில் என்ன கலக்கிறாங்க? பஞ்சு மிட்டாயில் வந்து ஒரு டையை வந்து இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணுற ஒரு டையை வந்து கலக்கிறாங்க. அந்த டை பேர் வந்து என்ன? ரோடமைன் பி அப்படின்ற ஒரு டையை கலக்கிறதுனால இது நமக்கு என்ன பிரச்சனை வரும்? கேன்சர் ப்ராப்ளம்லாம் வர்றதுனால தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த காட்டன் கேண்டியை வந்து பேன் பண்ணாங்க ரீசெண்டாக. ஓகேவா? அடுத்தது ஒரு அவார்டு.
ஓகேவா, சங்கீத கலாநிதி அவார்டு. இந்த அவார்டு வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க? ஸ்ரீராம் குமார் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அவார்டு வந்து எதுக்கு கொடுக்குறாங்கன்னா வந்து கர்நாடிக் ஹானர் டு கர்நாடிக் மியூசிக். ஓகேவா, கர்நாடிக் மியூசிக்கை வந்து ஹானர் பண்ணுறதுக்காக இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஸ்ரீராம் குமார் இருக்காங்கல்ல, இவங்க வந்து ஒரு வயலினிஸ்ட். ஓகேவா, வயலின் வாசிக்கிறவங்க தான் இவங்க. ஓகேவா, இந்த அவார்டு எப்போலேருந்து வந்து இந்த அவார்டு கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா 1942 இந்த அவார்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது வந்து சங்கீத கலாநிதி அவார்டு யாரை கொடுத்துருக்காங்கன்னா வந்து ஸ்ரீராம் குமாருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அவர் வந்து வயலினிஸ்ட். அதுக்கப்புறம் இது வந்து கர்நாடிக் மியூசிக்கை வந்து ஹானர் பண்ணுறதுக்காக இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா, கர்நாடிக் மியூசிக்கை ஹானர் பண்ணுறதுக்காக இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் அப்படின்ற யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலோட மீட்டிங் வந்து நடந்துச்சு. ஓகேவா, அதில் நம்ம இந்தியன் தூதர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாகிஸ்தான் வந்து நம்மளோட இடத்த வந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்க, அந்த நம்ம இடத்த திரும்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இந்த யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் வந்து பேசியிருக்காங்க. நம்மளோட இந்தியன் தூதர் வந்து யாருன்னா பர்வதனி ஹரிஷ் அப்படின்றவங்க தான் நம்மளோட இந்தியன் தூதர். மொத்தமாக நம்ம லோக்சபா சீட்டு வந்து எவ்வளோ இருக்குன்னா, டோட்டல் சீட்டு வந்து எவ்வளோனா 552 சீட்டு வந்து இருக்குது. இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து எவ்வளோ இருக்குன்னா வந்து 543 + 2. இந்த 2 வந்து ஆங்கிலோ இந்தியன் சீட்டை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து 543 தான் இருக்குது. இந்த 7 இருக்குல்ல, இந்த 7 வந்து பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் வந்து போயிருக்கு. அது இல்லாமல் இல்லீகலாக அவங்க நம்ம இடத்தெல்லாம் வந்து ஆக்குபை பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து திரும்பி கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கை வந்து நம்மளுடைய இந்திய தூதர் வந்து வச்சுருக்காங்க. எதில் வச்சுருக்காங்கன்னா யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் வந்து வச்சுருக்காங்க. அடுத்தது மணி பில் இன் பார்லிமெண்ட். இப்போ இந்த ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணுறோம்ல, இந்த ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுல வந்து டேக்ஸை வந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்கன்னா 6% டேக்ஸை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஆக்டை வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்டை வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த 2025 தான் வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்டை வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் எப்போ போட்டாங்க? ஃபர்ஸ்ட் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் எப்போ போட்டாங்கன்னா 1860 வந்துச்சு. ஓகேவா, யார் போட்டதுன்னா வந்து ஜேம்ஸ் வில்மோர். ஃபர்ஸ்ட் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து எப்போ வந்துச்சுன்னா 1860 வந்துச்சு. அது பண்ணது வந்து யாருன்னா ஜேம்ஸ் வில்மோர் வந்தார். அதுக்கப்புறம் இது மணி பில்லோட ஆர்டிக்கல் வந்து 110. ஓகேவா, மணி பில்ல எங்கே மட்டும்தான் நம்மளால் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும்னா லோக்சபாவில் மட்டும்தான் மணி பில்லை வந்து நம்மளால் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். ராஜ்யசபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. ஓகேவா, ராஜ்யசபாவில் மணி பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. லோக்சபாவில் மட்டும்தான் மணி பில்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். ஓகேவா, இப்போ வந்து என்னன்னா ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட்டோட டேக்ஸை வந்து எவ்வளோ குறைச்சிருக்காங்கன்னா வந்து 6% வந்து குறைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ரொனால்டோ பற்றி ஒரு நியூஸ் என்னன்னா, இப்போ வந்து ரீசெண்டாக அவர் வந்து ஒரு புதுசாக ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு வந்து பண்ணியிருக்காங்க. எதுக்காக வந்து பண்ணியிருக்காங்கன்னா வந்து மென்ஸ் இன்டர்நேஷ்னல் ஃபுட்பால் மேட்ச் இருக்குல்ல, அதில் அதிக மேட்ச் வின் பண்ணியிருக்கிறது வந்து யாருன்னா ரொனால்டோ தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. மொத்தம் எத்தனை மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்கன்னா மொத்தம் 132 மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ரொனால்டோ வந்து எந்த நாட்டை வந்து சேர்ந்தவர்னா அவர் வந்து போர்ச்சுகல்ஸ் நாட்டை வந்து சேர்ந்திருக்காரு. ஓகேவா, இப்போ இந்த வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்டை வந்து அதிகமாக பண்ணியிருக்கிறது வந்து யாருன்னா மெஸ்ஸி தான் அதிகமாக பண்ணியிருக்காரு. 2வதுல தான் வந்து ரொனால்டோ வந்திருக்காரு. மெஸ்ஸி வந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா மெஸ்ஸி வந்து 41 கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு வந்து பண்ணியிருக்காரு. ரொனால்டோ வந்து எவ்வளோ பண்ணியிருக்காருன்னா 40 வந்து பண்ணியிருக்காரு. ஓகேவா, இப்போ ரொனால்டோட வயசும் 40 தான். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேவா, இப்போ நம்ம அப்படியே ஒரு ரீகால் என்னென்ன கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்ற ஒரு ரீகால் மாதிரி பார்ப்போம். நேஷனல் கீரை தினம் வந்து எப்போனா March 26. அதுக்கப்புறம் வந்து ஒரு புக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த புக்கு பேர் வந்து என்னென்னா, அதாவது டிக்ஷனரி. ஓகேவா, அந்த டிக்ஷனரி பேர் வந்து என்னென்னா கம்பேரிட்டிவ் எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரி ஆஃப் தமிழ் அண்ட் இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ். இதில் மொத்தம் 12 வால்யூம் டிசைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வால்யூம் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து வாட்டர் மெலனில் வந்து கலர் வந்து அதாவது ஆர்டிஃபிஷியல் கலர் வந்து கலக்கிறாங்க. அந்த கலர் கலக்கிற ஏஜென்ட் பேர் வந்து என்ன, எரித்ரோசின் ரெட் கலரேட்டிவ் ஏஜென்ட் அப்படின்றது வந்து கலக்கிறாங்க.
அதுக்கப்புறம் சங்கீத கலாநிதி அவார்டு வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஸ்ரீராம் அப்படின்றவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அவார்டு வந்து ஃபர்ஸ்ட் இந்த அவார்டு எப்போ கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா 1942 வந்து இந்த அவார்டு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் மீட்டிங் வந்து நடந்துச்சு. அதில் நம்மளோட இந்திய தூதர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இல்லீகலாக பாகிஸ்தான் வந்து நம்ம இடத்த வந்து சில ஆக்குபை பண்ணி வச்சிருக்காங்க, அதை திரும்ப தர சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து என்ன ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட்டோட டேக்ஸை வந்து எத்தனை பர்சன்டேஜ் குறைச்சிருக்காங்கன்னா 6% வந்து குறைச்சிருக்காங்க. எத்தனை பர்சன்டேஜ்னா 6% வந்து குறைச்சிருக்காங்க. ரொனால்டோ வந்து புதுசாக ஒரு கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு வந்து பண்ணியிருக்காரு. எதுனா அதிக மேட்சஸ் வின் பண்ணியிருக்க பிளேயரில் வந்து யார் இருக்காங்கன்னா ரொனால்டோ வந்திருக்காங்க. மொத்தம் எத்தனை மேட்சஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்கன்னா 132 மேட்சஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். நம்ம சேனலை வந்து ரெகுலராக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.